கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பார்ந்த திருச்சபை அங்கத்தினர் அனைவருக்கும், இணையதளத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த இனிமையான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் மீண்டுமாக அவருடைய சன்னிதானத்திலே நாம் வந்து நிற்கும்படியான பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாங்க. அந்த பாக்கியத்தை நாம் எண்ணி தேவனை போற்றி பாடவும் துதிக்கவும் சத்திய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு இடைபடும்படியாய் நாம் யாவரும் ஜெபசிந்தையோடு இந்த தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இன்னைக்கு படிக்க போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்யாண வஸ்திரமும் கடைசி கால கிறிஸ்தவமும் என்ற தலைப்பில் நம்ம ஒரு செய்தியை படிக்க போகிறோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அநேக விதமான சத்தியங்களை, பரலோக பொக்கிஷங்களை மறைபொருளாக ஓமைகளாக அவங்க பேசி வைத்திருக்கிறத வேதாகம் முழுவதும் நம்மால் வாசிக்க முடியுங்க. அப்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை மத்தேயு 22வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த காலத்திற்கான சத்தியம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியமாக அது இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த ஒரு சத்தியம் வந்து அவ்வளவு தெளிவாக ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைபட வேண்டும் என்றும், ஆவியானவர் சத்தியங்களின் மூலமாய் நம்மோடு பேச வேண்டும் என்றும் ஆவியானுடைய ஒத்தாசைக்காக ஒரு கணம் ஜெபிப்போம். பரமபிதாவே, உங்கள் திரு சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. என் ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் வேதத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோமோ அப்பையெல்லாம் அளவற்ற சத்தியங்கள்னால எங்களை நிரப்பி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுகளுக்காக நன்றி அப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் என் அன்பு தெய்வமே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. உங்கள் சத்திய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவன் எங்களோடு பேச நினைக்கிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்களை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன தெய்வமே, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் எங்களை நித்தமும் வழி நடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம வருவோம். அப்படின்னா இங்கே ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த 22வது அதிகாரத்தில் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். வசனம் 1லிருந்து 14 வசனம் வரைக்கும் ஃபஸ்ட் நான் வாசிச்சிடுறேங்க. அதில் உள்ள சம்பவம் என்ன என்பதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த சம்பவத்துக்குள்ள தேவ ஆவியானவர் எப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படி என்பதை பிற்பாடு நம்ம படிப்போம். வசனம் 1 நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் கவனமாக பாருங்களேன். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அடுத்த வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். வசனம் 6, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டினத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிசந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாண விருந்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான்.
அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்து சாலைகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அன்பானவர்களே, இந்த 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாருங்க. இந்த ஓமையை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு படிக்க போறோம். இந்த ஓமையில வருகிற என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அப்படி என்பதை கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சுட்டு அதற்கான ஆழ அர்த்தங்கள் என்ன என்பதை நம்ம ஒப்பிட்டு படிக்கும் பொழுது தேவன் இந்த பகுதியில் என்ன சத்தியத்தை நம்ம கொடுக்குறாங்க என்பது ரொம்ப தெளிவா தெரியும். முதலாவது, இந்த ஓமையில வருகிற நபர் யார் என்பதை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, இங்க 22வது அதிகாரத்துல வசனம் 2 வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் யாரை பத்திங்க பேசுறாங்க? ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. 2வது, ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு யார் இருக்கிறது? ஒரு குமாரன் இருக்கிறான். ராஜா, குமாரன். இந்த குமாரனுக்கு என்ன ஆயத்தம் பண்றாங்க? கல்யாணம் ஆயத்தம் பண்றாங்க. அப்ப ராஜானா வேதாகமத்தில் யாரை குறிக்குதுன்னு படிக்க போறங்க. குமாரன் என்பது யாரை குறிக்குதுன்னு வேதாகமத்தில் படிக்க போறங்க. கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணம் என்பது இங்க ஆண்டவர் ஊமைகளாய் பேசுறாரு. கல்யாணம் என்பது ஊமையில் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை கொஞ்சம் படிக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் தன்னுடைய அந்த ராஜா குமாரனுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. விருந்தும் ஆயத்தப்பட்டாயிடுச்சு. முதலாவது தன்னுடைய வேலைக்காரர் என்ன பண்ணாரு? அனுப்பிவிட்டார். அப்போ முதலாவது அனுப்பினா அந்த வேலைக்காரன் யாருன்னு படிக்கணும். சர்வன்ட் யாருன்னு படிக்கணும். யாரிடத்துல முதலாவது அனுப்பப்பட்டார்கள் அப்படி என்பதை படிக்கணும். ராஜா, குமாரன், கல்யாணம். முதலாவது அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் யாரு, யாரிடத்தில் அனுப்பப்பட்டார்கள் அப்படி என்பதை படிக்கணும். இப்ப அனுப்பப்பட்டவங்க நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க. இரண்டாவதா நீண்ட ராஜா என்ன பண்ணாரு? வேலைக்காரன் அனுப்புனாரு. அப்ப இரண்டாவதா அனுப்புன வேலைக்காரன் யாருன்னு படிக்கணும். இப்ப இரண்டாவதா அனுப்பப்பட்ட இடம் எது, அப்ப இரண்டாவதா யார்கிட்ட அனுப்புனார் அப்படின்றதையும் படிக்கணும். இதையெல்லாம் படிச்ச நாம அந்த கல்யாண விருந்து எதை குறிக்கிறது என்பதையும் நம்ம என்ன பண்ணுங்க, படிக்கணும். எப்பயுமே வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி படிச்சாதான் அது முழுமையான சத்தியம் என்ன என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அது நிமித்தமாக தான் இன்னைக்கு ஒரு தலைப்பை படிக்க போறோம். கல்யாண விருந்தின் ஆடை எதை குறிக்கிறது அப்படி என்பதை ரொம்ப ஆழமா படிக்க போறோம். கல்யாண வஸ்திரமும் கடைசி கால கிறிஸ்தவமும். இந்த கல்யாண வஸ்திரத்துக்குள்ள எங்க கடைசி கால கிறிஸ்தவம் இருக்கிறது அப்படி என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாருங்க. ஸோ என்னோடு கூட ஒருத்தவங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க, சரிங்களா? நான் சொல்றவங்க முதல் வசனத்தை வாசிக்கணும். ராஜா என்பது வேதாகமத்தில் இங்க ஓமையில வருகிற ராஜா யார்? இந்த ராஜா என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? சங்கீதம் 44வது சங்கீதம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 44வது சங்கீதம் 4வது வாக்கியம். ஓகே, போதும் விடுங்களேன். தேவனே நீர் என் ராஜா. அப்ப ராஜா என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னா தேவனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன்னா யார் அப்படின்னா பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி அவர் பிதாவாகிய தேவனை குறிக்கிறாரு? கீழே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த குமாரன் என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கும்? வசனத்தை வாசிக்க போறோம். 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 21வது அதிகாரம் 30வது வாக்கியம். குமாரன் யாருன்னு பாருங்களேன். யோவான் 21வது அதிகாரம் 30வது வாக்கியங்க. 21:30. யோவான் 21வது அதிகாரம் 30வது வசனங்க. இல்லைங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் நான் பைபிளில் பார்த்துக்கிறேன். ஓகே, சாரி, 20வது அதிகாரம். ஓகே,
அங்க வசனம் பார்த்தீங்களா? அதுல ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, இயேசு யாருங்களாம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இங்க குமாரன் என்பது யாரை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப ராஜா என்பது பிதாவாகிய தேவன், குமாரன் என்பது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு காரியத்தை படிச்சிட்டோம். இப்ப அந்த ஊமையில இருக்கிற இன்னொரு காரியத்தை படிக்க போறோம். மற்றொரு காரியம் என்னன்னு பாருங்களேன். இப்ப ராஜா குமாரனுக்கு ஒரு கல்யாணத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப முதலாவது அனுப்பப்பட்டவர்கள் யாருன்னு படிக்கணும் இல்லைங்களா? இங்க அந்த ஊமையில பாசிச்சோம், தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அப்படின்னு வந்துச்சு பாத்தீங்களா? தேவனுடைய ஊழியக்காரர் யாரு, முதலாவது யாரை அனுப்பினார் என்பதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வாக்கியம். அந்த ஊழியக்காரன் யார் என்பதை வசனம் சொல்லுதுங்க. ஆமோஸ் 3:7. யாருங்க? யார் வாசிக்கிறீங்க? ஆமோஸ் 3:7. போது நிறுத்துங்க. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு. அப்ப ஊழியக்காரன் என்பது யார் அப்படின்னா தீர்க்கதரிசி. இதை இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் யாருக்குங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்ப இங்க முதலாவது அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் யாரை குறிக்குது அப்படின்னா தீர்க்கதரிசிகளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிறோங்க. சரி, இப்ப முதலாவது யாருக்கிட்ட அனுப்புனாங்க அப்படின்ற காரியம் வரணும் இல்லைங்களா? யார் இடத்துல தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டாங்க என்பதை வசனம் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வாக்கியத்தையும் 45வது வாக்கியத்தையும் வாசிக்கணும். முதலாவது அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஓகேங்க. இங்க வசனம் சொல்லுது, போதுங்க, இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்தை கொஞ்சம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை பற்றி அந்த அதிகாரம் பேசிக் கொண்டிருக்குன்னா தேவனுடைய ஜனம், இஸ்ரவேலர்கள் அப்படி என்பது அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும். அப்ப முதலாவது தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புனாரு. யார்கிட்ட அனுப்புனாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அனுப்புனாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அனுப்பும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஊமையில பார்த்தோம், அந்த அழைப்பை நிராகரித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் தன் வயலுக்கும் தன் வேலைக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்களா? அப்ப முதலாவது ஆண்டவர் யார் அனுப்புனார் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை தன்னுடைய ஜனங்கள் கிட்ட அனுப்புனாரு. ஆனா தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. சரி, தீர்க்கதரிசிகள் அனுப்புனாரு. இரண்டாவதா ஊழியக்காரனை மீண்டும் அனுப்புனாரு. இரண்டாவதா அனுப்பப்பட்ட அந்த ஊழியக்காரன் யார் அப்படி என்பதை ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா தெளிவா புரியுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 1வது வாக்கியம். இரண்டாவது அனுப்பப்பட்டவங்க யாருன்னு பாருங்களேன். வசனம் அங்க சொல்லுது. ஓகே, போதுங்க. அந்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க நம்ம வாசிக்கிற இந்த தேசங்கள் எல்லாம் புறஜாதிகளின் தேசம். இஸ்ரவேலர்கள்கிட்ட ஆண்டவர் அனுப்புனாரு. ஆனா இஸ்ரவேலர்கள் அந்த அழைப்பு என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனத்துல வாசித்தது போல நீங்க கனி கொடுக்காம போனதுனால இப்ப அது யார்கிட்ட மாற்றப்படுகிறது அப்படின்னா புறஜாதிகள் இடத்தில் மாற்றப்படுகிறது அப்படி என்பதை இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம், இன்னும் தெளிவா புரியும். இங்க நம்ம வாசிக்கும் பொழுது முதலாவது அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? செவி கொடுக்கல. இப்ப இரண்டாவதா யார் அனுப்புனார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் அனுப்புனாரு. அப்போஸ்தலர்களும் பூமியில வந்தாங்க. அவர்களும் வந்து இஸ்ரவேல் வீட்டாருக்கு அவங்க கடைசியா செய்தியை கொடுத்தாங்க. இஸ்ரவேல் வீட்டாருக்கு செய்தி அறிவித்த போது கூட அவங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணையின் காலம் முடிந்து அந்த பாக்கியம் யாருக்கு பங்கிடப்பட்டது அப்படின்னா புறஜாதிகளுக்கு பங்கிடப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்களா? இன்னும் தெளிவா புரியும் பாருங்களேன். அந்த புறஜாதிகள் அப்படின்னு வரும்பொழுது அது யாரை குறிக்குது? ரோமர் 9வது அதிகாரம் 24, 25. நமக்கு நேரம் இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாசிச்சீங்கன்னா தான் சீக்கிரமா அந்த சத்தியத்தை முடிக்க முடியும். 24, 25 ரெண்டு வசனமுங்க.
ஓகே, பாருங்க, எனக்கு ஜனம் அல்லாதவர்கள் என் ஜனம் என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஜனம் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா இஸ்ரவேல் வீட்டாரை குறிக்குங்க. இப்ப பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஜனம் யார் அப்படின்னா புறஜாதிகள். அப்ப இந்த ஊமையில வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை அப்படியே நம்ம அந்த ஊமையோட பொருத்தி படிக்கும் பொழுது அங்க ராஜா யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவனை குறிக்குது. குமாரன் யாரை குறிக்குதுன்னு படிச்சோம்? இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு படிச்சோம். முதலாவது அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் யாரு? தீர்க்கதரிசி அப்படின்னு படிச்சோம். யார்கிட்ட அனுப்புனாங்க? இஸ்ரவேல் வீட்டார் தேவனுடைய ஜனத்துக்கிட்ட அனுப்புனாங்க. அவங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சதுனால மீண்டுமாக தேவன் யார்கிட்ட அனுப்புனாரு? புறஜாதியார். யார் அனுப்புனாரு? அப்போஸ்தலர்கள் அனுப்புனாரு. அப்போஸ்தலர் வந்து செய்தியை சொன்னாங்க. ஆனா இஸ்ரவேல் வீட்டார் மனம் திரும்பல. மனம் திரும்பாமல் போனதுனால தேவன் அந்த வாய்ப்பு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? புறஜாதிகளுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோங்க. ஸோ இந்த ஓமையில வந்த ராஜா, குமாரன், ஒவ்வொரு காரியத்தையும் படிச்சோம் பார்த்தீங்களா? இன்னும் 2 காரியத்தை நம்ம படிக்கல. அந்த 2 காரியம் யாராவது கண்டுபிடிக்க முடியுங்களா? ஒன்று, கல்யாணம் என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு இன்னும் படிக்கல. 2வது, அந்த கல்யாணத்தில் வருகிற வஸ்திரம். இதுதாங்க நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து. கல்யாணம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, அந்த வஸ்திரம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட், கல்யாண வஸ்திரம்னா எதை குறிக்குது அப்படின்றத படிச்சிடலாங்களா? ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வாக்கியம். ஆமாங்க. சரி, இங்க வசனம் வருது பாருங்க. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அன்பானவர்களே, வஸ்திரம் என்பது எதை குறிக்குது அப்படி என்பதை நம்ம தெளிவா ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது நீதியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் போயிட்டு நம்ம வாசிக்கும் பொழுது 19வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க தெளிவா ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன என்பதை 10வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? இதுல வருகிற ஒரு வார்த்தை பாருங்களேன், அந்த 19வது அதிகாரத்துல எவ்வளவு தெளிவுள்ளதா இருக்கிறது என்பதை இன்னொரு வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அது இன்னும் தெளிவா புரியும். பாருங்களேன், அதே அதிகாரத்துல நம்ம வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். மீண்டும் பாருங்களேன், 8வது வாக்கியம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அன்பானவர்களே, இங்க வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு பார்க்கிறோம்? நீதி. யாருடைய நீதிங்க? தேவனுடைய நீதி அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓமையை சொல்லும் பொழுது அந்த ஓமையை விளங்கிக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழி வேதாகமத்தோடு ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அங்க கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்? தேவனுடைய நீதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கல்யாணம் என்பது எதை குறிக்குதுன்னு படிக்கணும் இல்லைங்களா? யோபு பக்தன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. தமிழ்ல கொஞ்சம் வார்த்தை மாறி இருக்குது, ஆங்கிலத்தில் எக்ஸாக்டா அந்த வார்த்தை வருது. யோபு 29வது அதிகாரம் 14வது வசனம். 29வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன் என்ன சொல்லுதுன்னு. ஓகே, பாருங்க, இங்க யோபு சொல்றாரு, நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இங்க ஆங்கிலத்தில் வரும்பொழுது ஐ புட் ஆன் ரைச்சஸ்னஸ் அண்ட் இட் க்ளோத் மீ, மை ஜட்ஜ்மெண்ட் வாஸ் எ ரோப். என்னுடைய நியாய தீர்ப்பு எனக்கு வஸ்திரமா இருக்கிறது அப்படின்னு வருதுங்க. ஜட்ஜ்மெண்ட் எது அப்படின்னா ரோப் அப்படின்னு அழகா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வருது. நம்ம கொஞ்சம் பிரித்து படிக்கும் பொழுது பாருங்களேன், வஸ்திரம் என்பது தேவனுடைய நீதி அப்படின்னா
இங்க கல்யாணம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதுங்க. அந்த ஓமையில் இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்துட்டு இல்லைங்களா, இங்கே என் கையில் ஒரு 2 புத்தகம் இருக்குதுங்க. இயேசுவின் ஓமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இது நம்முடைய சபையினுடைய தீர்க்கதரிசி எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு அதிகாரமே இருக்கிறது. இந்த கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பதை அவ்வளவு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்காக இன்னொரு புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு பகுதியை நான் வாசிச்சுட்டு இதுல இருக்கிற முக்கியமான பாடத்தை நம்ம படிக்க போறோங்க. எங்க அப்படின்னா கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம் புத்தகத்துல 24வது அதிகாரம், 24வது அதிகாரத்தில் பக்கம் 548 நான் வாசிக்க போறேன். ரொம்ப மிக முக்கியமான காரியம், தயவு செய்து எல்லாருமே கவனிங்க. இப்ப இந்த அந்த கல்யாணம் என்பது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எப்படி நம்முடைய சபையினுடைய தீர்க்கதரிசி விளக்குறாங்கன்னு பாருங்களேன். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் உள்ள கல்யாணத்தில் இதே சாயல் அறிமுகப்படுத்தப்பட்டு நுட்ப நியாய விசாரணை கல்யாணத்திற்கு முன்னர் நடைபெறுவதாக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்க? நுட்ப நியாய விசாரணை எதுக்கு முன்னாடி நடக்கணுங்களா? கல்யாணத்திற்கு முன்பாக நடைபெற வேண்டியதா இருக்கிறது. அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். கல்யாணத்திற்கு முன்னர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட கரையற்ற சுபாவமாகிய வஸ்திரமான கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறார்களா என்பதை காண அரசர் வருகிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டவன் புறம்பாக தள்ளப்படுகிறான். ஆனால் சோதனையின் போது கல்யாண வஸ்திரம் தரித்திருப்பவர்களாக காணப்படும் அனைவரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலும் அவருடைய சிங்காசனத்திலும் அமர்ந்திட தகுதி உள்ளவர்களாக கணக்கிடப்படுகின்றனர். ரொம்ப மிக முக்கியமான வார்த்தையை வாசிக்க போறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக உள்ளவர்கள் யார் என்று முடிவு செய்திட சுபாவத்தை சோதிக்கும் இந்த ஊழியம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் நுட்ப நியாய விசாரணையில் முடிவில் நிகழும். அன்பானவர்களே, இந்த ஓமையில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சோம். அங்க ராஜா இறுதியா விருந்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டாரு. எல்லாம் விருந்து சால் அமர்ந்திருந்தாங்க. ராஜா என்ன செஞ்சாருன்னு பார்த்தோம், அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வராருங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது அங்க ஒருத்தவனை பார்க்கிறாரு. அவன் என்கிட்ட என்ன இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை. அவனிடத்துல கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போனதுனால உடனே ராஜா என்ன செஞ்சாரு, சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்டவர் உடனடியாக ஆட்களை கூப்பிட்டு இவனுடைய கையும் காலையும் கட்டி தூக்கி அங்க போடுங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதே விஷயத்தை சொல்றாங்க. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, பரலோகத்தில் நுட்ப நியாய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நுட்ப நியாய விசாரணையின் முடிவில் தேவன் இப்படியாக அவர் மனிதர்களை சோதிப்பதற்காக வருவாருங்களாம். என்ன சோதனை தெரியுங்களா? நம்ம அடிக்கடி ஒவ்வொரு சத்தியத்திலையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 1844 கிறிஸ்து சுத்திகரிப்பின் வேலையை தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி படிச்ச இல்லைங்களா? யாருக்குங்க சுத்திகரிப்பின் வேலை தொடங்கியிருக்கிறாருன்னு படிச்சிருக்கிறோம்? தேவனுடைய ஜனத்துக்கு. அப்ப கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய ஜனங்களை சுத்திகரிக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. சுத்திகரிப்பு ஏன் நடக்குது அப்படி என்பதை மல்கியா 3வது அதிகாரத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் மாறும்படிக்கு, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. சுத்திகரிப்பு ஏன் நடக்குது அப்படின்னா, நாம் எல்லோரும் கர்த்தருடையவர்களாய் மாறும்படிக்கு பரலோக ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் நடக்குதுங்களா, சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த சுபாவத்தோடு பரலோகம் போக முடியுமான்னா முடியாது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வேத புத்தகம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுது. ஏசாயா 61வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை நம்ம அவ்வளோ தெளிவாக நம்ம வாசிக்க முடியும். என்ன வார்த்தை என்பதை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாங்களா? 63வது அதிகாரம் வாங்கல, 63வது அதிகாரம் 6வது வாக்கியம், அந்த வார்த்தையை மட்டும் வாசிப்போம். ஓகே, சரி, வசனம் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்த வார்த்தையை கவனிச்சிங்களா?
என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் அவருடையவர்களை மீட்பதற்காக அவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற இந்த சுபாவத்தோடு நம்மளால பரலோகம் போக முடியாதான்னா முடியாது. இதே ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய நீதி எப்படிப்பட்ட நீதின்னு பைபிள் சொல்லுது? அழுக்கான கந்தை, பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ஒருபோதும் நம்மால் பிரவேசிக்கவே முடியாது. அதை அறிந்த தேவன் என்ன தெரியுங்களா செய்யறாரு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சகரியா 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, தெரியுங்களா? சகரியா 3வது அதிகாரம் வாசித்திருக்கிற 1லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சாத்தான் யோசுவாவின் மீது சொந்தம் கொண்டாடுறான். ஏன் சொந்தம் கொண்டாடுறான் அப்படின்னா, யோசுவா என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பிப்பேன். யார்கிட்ட சொன்ன தெரியுங்களா? யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவர் நம் நிலையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, அழுக்கான கந்தை, பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவத்தோடு ஒரு மனுஷனும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, கல்யாண விருந்தில் பங்கு கொள்ளவே முடியாது. அதனால தேவன் நம்மை சுத்திகரிப்பின் வேலைக்குள்ளாக உட்படுத்தி தேவன் நம்மை சுத்திகரித்து அந்த கல்யாண விருந்தில் பங்கெடுக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. அன்பானவர்களே, 1844 தொடங்கின அந்த சுத்திகரிப்பு இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு கொண்டே இருக்குதுங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுடைய சுபாவமும் என்னுடைய சுபாவமும் கிறிஸ்துவின் சுபாவமாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய குணத்திற்கு ஒத்த குணம் நீங்கள் நானும் வரல அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ள உங்களானி என்னானியும் ஒருபோதும் பிரவேசிக்கவே முடியாது. இதை பாரப்பட்ட ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் இந்த ஓமையின் மூலமா நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, மகனே, உன் நீதியை கொஞ்சம் உற்று பாரு, அது அழுக்கான கந்தையா இருக்குதுப்பா. உன் குணம், உன் சுபாவம் அழுக்கான கந்தையா இருக்குதுப்பா. இந்த குணத்தோடு இந்த சுபாவத்தோடு நீ ஒருபோதும் எங்க வர முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுப்பா. நான் உனக்காக ஒரு வேலையை செய்கிறேன். என்ன வேலை தெரியுமா? நான் உன்னை சுத்திகரிக்க போறேன். என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்ன அப்படின்னா, நீ உன் நீதியை உற்று பாரு, அது அழுக்கான கந்தை என்று உனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீ உடனே தாமதிக்காமல் என்னிடத்துல வந்து உன் பாவத்தை அறிக்கை செய்து உன் சுபாவத்தை என்னிடமாக கொடுத்து விடு. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னால் முடியலை, எனக்கு உங்க நீதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்படைக்கிறார்களோ அந்த நபருடைய பாவத்தை பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்துவானவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாரு. ஏன் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது அப்படின்னா, நாம் கர்த்தருடையவர்களாய் மாறும்படிக்கு, கர்த்தருடைய குணம் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும்படியாக கிறிஸ்துவானவர் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை புறம்பாக்கி போடுங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த சம்பவம் எப்போ நடக்க போகுதுன்னு வாசிச்சோம் கிரேட் கான்ட்ரவர்சியில். நுட்ப நியாய விசாரணையின் முடிவில். அன்பானவர்களே, அந்த சம்பவத்துக்கு நேராக நம்ம நெருங்கிட்டோம். 180 வருஷம் ஆச்சு நுட்ப நியாய விசாரணை தொடங்கி. 180 வருஷமா கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 180 வருஷமா இந்த பணி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக கிறிஸ்து முடிந்தது என்ற வார்த்தையை சீக்கிரம் சொல்ல போறார். அவர் முடிந்தது என்ற வார்த்தை அவர் வாயில வந்துடுச்சு அப்படின்னா, அன்பானவர்களே, நீங்கள் நான் சிந்தித்து பார்க்க வேண்டுமே, கிறிஸ்துவின் சுபாவமா நம்ம சுபாவம் மாறிடுச்சா? கிறிஸ்துவை போல நம் குணம் மாறிவினவர்களாய் மாறிவிட்டோமா? தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் எழுதுறாங்க, இயேசு உண்மைகள் புத்தகம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டில் இருக்கும், நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பரம்பரையான கிறிஸ்தவர்களாக இருக்கலாமா, அவங்க பல வருட தேவ பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டி கொள்ளலாமா, ஆனால் பரலோகம் ஒருபோதும் அவர்களை உரிமை பாராட்டாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் கிறிஸ்துவின் குணத்தை இந்த பூமியில் பிரதிபலிக்கல அப்படின்னா ஒருபோதும் அவர் நம்மை பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டவே முடியாதான். புரியுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் முடிக்கணுங்க. ஒரு தகப்பன் இருக்கிறாரு, தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த பிள்ளை இவனுக்கு பிறந்த பிள்ளை தான் என்பதை எப்படிங்க நிரூபிக்க முடியும்? இந்த காலத்தின் காரியங்களே சொல்லுங்களேன், யாராவது எப்படி நிரூபிப்பாங்க? என்னங்க, டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குதுங்களா?
அது காட்டி கொடுத்துருமா? நான் எளிமையா புரியுற மாதிரி ஒரு வார்த்தை வச்சுட்டு முடிச்சிடுறேங்க. நான் அவருடைய பிள்ளை அப்படின்னா அவருக்கு இருக்கிற டிஎன்ஏ அன்பு அது யார்கிட்ட இருக்கணுங்க? என்கிட்ட இருக்கணுங்க. அவருடைய குணம், அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய மேன்மை, இது எல்லாம் என்கிட்ட காணப்பட்டது. நான் யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளை. 150 வருஷமா தெய்வம் இதுக்காக தாங்க போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய போராட்டம், அவருடைய கதறல் கொஞ்ச நஞ்சம் அல்ல. 180 வருஷமா பிதாவின் சமூகத்தில் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நம்மளை பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இஸ்ரவேலருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க ஈஸியா நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் மூலமாய் அது மீண்டுமாக புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன தெரியுங்களா? அவன் இழந்த வாய்ப்பை நீ இழந்துராதப்பா. இஸ்ரவேலர்களை இழந்த போது தேவனுடைய உள்ளம் எவ்வளவு வாடினதோ அதை காட்டிலும் கர்த்தருடைய உள்ளம் இன்னைக்கு பன்மடங்கு வாடிக்கொண்டிருக்கிறதுங்க. அன்பானவர்களே, நுட்ப நியாய விசாரணை சீக்கிரம் முடிய போகுதுங்க. பரலோகத்தில் ராஜா சீக்கிரம் வந்து பார்க்க போறாரு. இந்த பூமியில யாருடைய குணம் கிறிஸ்துவின் குணத்துக்கு ஒத்தா இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் விருந்து சாலைக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒருவேளை குணம் ஒத்த குணமா இல்லை அப்படின்னா நான் 1000 வருட கிறிஸ்தவனா இருக்கலாம், நான் எத்தனை நற்கிரிகளை செய்யலாம், நான் எப்படிப்பட்டவனா இருக்கலாம், அவருடைய குணம், அவருடைய வித்து எனக்குள்ள இல்லை அப்படின்னா என்னால ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. கல்யாண வஸ்திரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய நீதி நம்ம கிட்ட இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கடைசி கால கிறிஸ்தவத்துல தேவனுடைய கல்யாண வஸ்திரம், தேவனுடைய நீதி நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பாருங்க. நீதி என்பது வேற ஒண்ணு இல்ல. ஆண்டவருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம் 119 122 சங்கீதத்துல, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்ப ஆண்டவருடைய கற்பனை தான் நீதி அப்படின்னா அவருடைய குணம் தாங்க நம்ம இவ்வளவு நாள் நம்ம உள்ளத்துல சுமக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க ஒரே ஒரு கணத்தை சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருட கிறிஸ்தவத்துல எத்தனை முறை கிறிஸ்துவின் குணத்தை நம்ம வெளிக்காட்டினவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறது நம்ம காதுகளில் துணிக்குதுங்களா? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விருப்பம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலை இழந்த தேவன் உங்களை என்னை இழந்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க. இஸ்ரவேலை இழந்த தேவன் உங்களை என்னும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறாரு. சத்தியத்தின் வாயிலா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நாம் தேவனுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்ம எடுக்க வேண்டிய கேள்வியா இருக்குது. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நிராகரித்த போது ஆண்டவருடைய மனம் எவ்வளவு வலித்ததோ, இன்னைக்கு மீதமான திருச்சபையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய குணத்தை பிரதிபலிக்காமல் மாம்சத்தை ஒவ்வொரு முறையும் இந்த பூமியில் வெளிப்படுத்தும் பொழுது இறைவனுடைய உள்ளம் எவ்வளவாக வாதி வதைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றத சிந்திக்கணுங்க. நம்ம ஒருவேளைங்க, ஆண்டவரே நான் ஊமையை பச்சிட்டேன், எனக்கு சத்தியம் புரிஞ்சிடுச்சு, ஆனால் என் சுபாவம் மாறவே இல்லை, நான் இன்னும் பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் குணத்தை பிரதிபலிக்கணும்னு என் உள்ளத்தில் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் பிரதிபலிக்கவே முடியலப்பா, நான் என்னப்பா செய்யறது அப்படின்னு ஆண்டவர் பாதப்படியில் நம்ம விழுவோம் அப்படின்னா, அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா அதாங்க உங்களுக்கு எனக்கு செய்ய போறாரு. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். சாத்தாம்பா என்ன பண்ணா? அவன் எனக்குரியவன் என்று உரிமை பாராட்டனா. ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொன்னாரு, அவன் மேல் உள்ள அழுக்கு வஸ்திரத்தை உரித்து போடுங்கள். அடுத்த வார்த்தையை சொன்னாரு, நான் உனக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்குறேன். அந்த சிறந்த வஸ்திரம் எது அப்படின்னா கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் குணம். பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு இந்த பூமியில நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? குணம் மட்டும்தான். சொத்தோ பொருளோ பேரோ புகழோ பதவியோ ஒன்றுமே நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. பரலோகம் கொண்டு போவது ஒன்றே ஒன்றுதான், குணம். அந்த குணத்திற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா படிச்சு உயர்வுக்கு வரணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்யறங்க. ஆனால் அந்த பிள்ளை பரலோகம் வந்துருமா? அந்த பரலோகம் வந்துவதற்கான காரியங்கள் குண வளர்ச்சிக்காக நம்ம என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறங்க. அன்பானவர்களே, சீக்கிரம் அவர் நுட்ப நியாய விசாரணை முடிக்க போறாரு. ராஜா சீக்கிரம் உலா வர போறாரு. கல்யாண வஸ்திரம் இல்லை அப்படின்னா எங்கே போக முடியாது? விருந்துக்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு யாருக்காக காத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறார். ஸோ ஆண்டருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா? இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் தேவ குணத்தை நாம் பிரதிபலித்து தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.